போலி ஆவணம் தயார் செய்து நெடுஞ்சாலைத்துறை நில எடுப்பு பிரிவில் ரூபாய் 1 கோடி பணம் பெற்ற குற்றவாளி ஃபாரூக் அகமதுவிற்கு 11 வருடம் மெய்காவல் தண்டனை. உடந்தையாக இருந்த நில எடுப்பு தனி தாசில்தார், தனி வருவாய் ஆய்வாளர் ஆகியோருக்கு தலா 1 வருடம் மெய்காவல் தண்டனை விதித்து திருவாரூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் தீர்ப்பு. திருவாரூர் அருகே அடியக்கமங்கலம் கிராமத்தில் உள்ள ஷெரீபா ராபியத்துல் பதரியா மற்றும் அவருடன் பிறந்தவர்களுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் நிலங்கள் உள்ளன. இவர்கள் மலேசியாவில் வசித்து வருவதால் நிலங்களை பராமரிக்க சென்னையைச் சேர்ந்த ஃபாரூக் அகமது என்பவருக்கு பவர் கொடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே அடியக்கமங்கலத்தில் தேசிய நெடுஞ்சாலைக்கு நில எடுப்பு நடைபெற்ற போது கிராம சர்வே எண் 190/5 என்ற இடத்திற்கு ஃபாரூக் அகமது இடத்தின் உரிமையாளர் ஷெரீபா ராபியத்துல் பதரியாவிற்கு சொல்லாமல் போலியாக ஆவணம் தயார் செய்து கடந்த 11/1/2012 ஆண்டு திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலை நில எடுப்பு அலுவலகத்தில் ரூபாய் 1 கோடி பணம் பெற்றுள்ளார். நிலத்தின் உரிமையாளர் ஷெரீபா ராபியத்துல் பதரியா அளித்த புகாரின்படி இதில் நெடுஞ்சாலைத்துறை நில எடுப்பு தனி தாசில்தார் ஞானசுந்தரி மற்றும் தனி வருவாய் ஆய்வாளர் ராஜேந்திரன் ஆகியோர் ஃபாரூக் அகமதுவுடன் கூட்டு சேர்ந்து போலி ஆவணங்களை பரிசீலிக்காமல் அரசிடம் இருந்து ரூபாய் 1 கோடி பெறுவதற்கு உடந்தையாக இருந்துள்ளது கண்டறியப்பட்ட பின்னர் தனி தாசில்தார் ஞானசுந்தரி, தனி வருவாய் ஆய்வாளர் ராஜேந்திரன் மற்றும் போலி ஆவணம் தயார் செய்த ஃபாரூக் அகமது மீது திருவாரூர் மாவட்ட குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. திருவாரூர் சிபிசிஐடி போலீசார் புலன் விசாரணை செய்து 3 நபர்களும் மோசடி செய்த குற்றம் தொடர்பான ஆவணங்களை திருவாரூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதில் திருவாரூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிறைவடைந்த போலி ஆவணம் தயார் செய்து நெடுஞ்சாலைத்துறை நில எடுப்பு பிரிவில் மோசடி செய்து ரூபாய் 1 கோடி பணம் பெற்ற குற்றவாளி ஃபாரூக் அகமதுவிற்கு 11 வருடம் மெய்காவல் தண்டனையும் ரூபாய் 25,000 அபராதமும், உடந்தையாக இருந்த நில எடுப்பு தனி தாசில்தார் ஞானசுந்தரி மற்றும் தனி வருவாய் ஆய்வாளர் ராஜேந்திரன் ஆகியோருக்கு தலா 1 வருடம் மெய்காவல் தண்டனையும் மற்றும் தலா ரூபாய் 2,000 அபராதம் விதித்தும் திருவாரூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் தீர்ப்பு வழங்கினார்.